Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணேன்றது தான் வந்து பார்க்க போறோம். அதேதான் போன வாட்டி ஒரு yellow கலர் மேக்கப் லுக் போட்டிருந்தேன் இல்லையா? அது அந்த yellow டாப் போட்டிருந்தனால அந்த லுக். இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு கலர் போட்டிருக்கறனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு லுக். ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முடியை நல்லா தூக்கி பின்னாடி கட்டியாச்சு அண்ட் மூஞ்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ மாய்ஸ்சரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் ப்ளம்மோட இந்த மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்பலாம் ஒன்றும் மேட்டிஃபைங் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கொடுக்கல. இப்படி தான் நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி மேட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ லிப் பாம்க்கு வந்து நிவ்யாவோட இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட வேரியண்ட் வந்து செரி ஷைன். அடுத்து ப்ரைமருக்கு வந்து இன்சைட்டோட இந்த சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து என்னோட டீ ஜோனில் வந்து மெயினாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்மைல் லைன்ஸ் விழும் இல்லையா, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஃபேஸோட ப்ரெப் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து கலர் கரெக்டிங்க்கு நான் பேக்கோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ரஸ்டி ஆரஞ்ச். இது எனக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் ஸ்பாட்ஸ் அப்புறம் டிஸ்கலரேஷன் பிக்மெண்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இதை வந்து இந்த ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள் வந்து போய் அது அப்படியே மார்க் ஆகி அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது என்னோட மூஞ்சில். டிஸ்கலரேஷன் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பாட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், ஆரஞ்ச் கரெக்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ண என்னோட ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணணும் இல்லையா, நான் அதுக்கு பதிலாக லாக்மேயோட இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணி போகிறேன். இதோட ஷேட் வந்து கூல் கோகோ. இதை வச்சு கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்ஷன் பண்ணணும் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கன்சீலர் அதாவது அந்த கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனையும் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் ஃபிட்மியோட இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி போகிறேன். இதோட ஷேட் வந்து 340 கேப்பச்சினோ. இதை நான் வந்துட்டு ஒரு 2 பம்ப் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல ஒரு yellowish அண்டர்டோன் இருக்குது இந்த ஃபவுண்டேஷனில். அண்ட் ஆல்சோ நல்லா மேட்டிஃபைடு எஃபெக்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹைலைட்டிங் பண்ணிக்கலாம். ஹைலைட்டிங்க்கு வந்து நான் ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 40 கேரமல். இதை நான் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஹைலைட்டிங்கும் டன். இப்போது க்ரீம் பேஸை செட் பண்ணுறதுக்கு நம்ம பவுடர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணோம்ல, அதுக்கு வந்து நான் சுகரோட இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து 55 அமெரிக்கானோ. ஸோ இப்படி ஒரு டேப்பர்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை வச்சு என்னோட அண்டர் ஐஸில் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ மொத்த ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், டன், செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மிஸ்க்ளேரோட இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். ஸோ பின்னாடி இருக்க இந்த ஸ்பூலி வச்சு நான் ஐப்ரோஸை கோம் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணி பல காலமாயிடுச்சு, லாக்டவுன்னால பண்ண முடியல. ஸோ இதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து ஐப்ரோக்கு கீழே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கன்சீலர் வச்சு கீழே க்ளீன் பண்ணி இந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரைம் பண்ணிக்கணும் ஐலிட்ஸை. அதுக்கு திரும்ப இதே கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு திரும்பி இந்த சுகரோட பவுடரை வச்சு செட் பண்ணிக்கிறேன்.
கைஸ் நான் ஆஃப் கேமராவில் வந்து இந்த கண்ணுக்கு ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது இந்த ஐஸில் எப்படி பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் பேலட் எடுத்திருக்கேன். இதோட வேரியண்ட் வந்து கான்ஸ்டலேஷன். இந்த பேலட் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து யூனிவர்சல் அப்படின்ட்டு இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் இந்த ப்ரௌன் கலரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஷேட் வந்து டன். இதை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ண ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெரூன் ஷேட் இருக்கு இல்லையா, இதோட நேம் வந்து மார்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷில் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் என்னோட ட்ரான்சிஷன் ஷேட் எங்கே அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலேயே வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு செகண்ட் ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி இது இருக்கும். ஸோ அடுத்து இந்த பேலட்டில் இந்த ப்ளம் ஷேட் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இதோட நேம் வந்து ரெட்ரோ கிரேட் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்துக்கிறேன். ஸோ இதே என்னோட அவுட்டர் கார்னரில் மட்டும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே பேலட்டில் வந்து இந்த ஷிம்மரி ஷேட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூவிஷ் க்ரீன் கலந்த ஒரு மாதிரியான ஒரு ஷிம்மர் ஷேட். அண்ட் என்னோடய ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து என்னோடய லிட்ஸ் ஃபுல்லாக நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஷிம்மர் ஷேட்ஸ்லாம் நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது கலர் பே ஆஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு. ஸோ லிட்ஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இதை கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த கோல்டு ஷிம்மரி ஷேட் இருக்கு இல்லையா, இதோட ஷேட் நேம் வந்து ஹார்ப் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து என்னோடய லிட்ஸோட நடுவில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரான்சிஷன் ஷேடும் இந்த ஷிம்மர் ஷேடும் மீட் பண்ணுது இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். பிகாஸ் அது ஒரு மாதிரி ஹார்ஷாக டிவைட் ஆன மாதிரி இருக்குது. ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணேன் இல்லையா ஒரு ப்ளூ கலர் ஷிம்மரி ஷேட், அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். லோ வாட்டர் லைன் கீழே பிளெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மெரூன் கலர் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐஷேடோ ஒர்க் ஃபுல்லாக டன். இப்போ வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். காஜலுக்கு வந்து மேப்ளினோட இந்த கொலாசல் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு கொலாசல் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு ஒரு தின்னான லைனர் வரைஞ்சி சின்னதாக ஒரு விங் வரைஞ்சிக்கலாம். அடுத்து மஸ்காராக்கும் நான் கொலாசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து என்னோடய லேஷஸில் ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஆஃப் கேமரா போய் லேஷஸ் ஒட்டிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான், லேஷஸ் வந்து ஒட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்க, உங்களுக்கு ஹூடட் ஐஸ் தானே, உங்களுக்கு லேஷஸ் வந்து ஒட்டுனா இரிட்டேட்டிங்காக இருக்காதா கண்ணில் அப்படின்லாம் கேட்டிங்க. ஸோ ஹூடட் ஐஸ்க்குன்ட்டு நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் லேஷஸ். எப்படின்னா, இப்போ நான் ஒட்டியிருக்க லேஷஸ் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் மட்டும் லாங்காக இருக்கும், இந்த பக்கம் வந்து குட்டியாக இருக்கும். ஐ மீன் லேஷோட அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த லேஷில் பார்த்தீங்கன்னா எட்ஜில் மட்டும் லென்த்தியாக இருக்குது அண்ட் போக போக அப்படியே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி லேஷஸ் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கண்ணு திறக்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்காது. நான் இப்போது வச்சுருக்க லேஷ் வந்து பேக்கோட லேஷஸ் அண்ட் நம்பர் வந்து 57. ஸோ அதுதான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ப்ளஷ் கான்டோர் அதெல்லாம் பண்ணிக்கலாம். கான்டோருக்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து கலபாரோட இந்த கான்டோர் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். கான்டோர் டன். அடுத்து வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து கலபாரோட இந்த சீக் இல்யூஷன் ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பிரான்சிங் கிளேஸ். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹைலைட்டிங்க்கு மேப்ளினோட இந்த மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சீக் போனில் நான் வந்து இந்த ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நோஸ் பிரிட்ஜ்லேயும் நோஸ் டிப்லேயும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்து கியூபிட்ஸ் போ. அடுத்து என்னோட ப்ரோ போனை ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இன்னர் கார்னர்ஸ் கொஞ்சம் டார்க்காக ஐ மீன் நிறைய ஹைலைட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக ஒரு எல்லோ கலர் மேக்கப் லுக் போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி தான் நிறையா ஹைலைட் பண்ணியிருந்தேன் என்னோட இன்னர் கார்னர்ஸை. பட் கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க.
பட் எனக்கு என்னமோ அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கோன்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ எனிவேஸ் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, இல்லை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். கண்ணு கொஞ்சம் போல்டாக இருக்கிறதுனால நியூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீலிங்காக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா லாக்மே ஃபரோ மேட் லிக்விட் லிப் கலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ. இதை வச்சு என்னோடய லிப்ஸை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிட்டு வெட் அண்ட் வைல்டோட இந்த கிவ் மீ மோக்கா ஷேடை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் தலைக்கு மட்டும் எதனா தலை வாரிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் என்னென்னா என்னோடய முடி தான் எனக்கு வந்து கோலார் பண்ணுது. ஸோ மற்றபடி மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த மேக்கப் லுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏதோ ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். So then bye.